வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்களோட தொடர்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்கு. முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் கன்னிராசி வரைகளான பதிவுகள் முந்தின பதிவுகளாக போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசிக்கு பார்க்கலாமா? குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு வாங்க பார்க்கலாம். சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திர நேயர்கள் தான் துலாம் ராசிக்கு உரியவங்க. துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். கிரக நிலைகளின்படி வருமானத்தை விட செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. சக்தி மீறிய அலைச்சல்கள் நிறைய இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படும். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. குரு பகவானின் சஞ்சார நிலையினால் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. விவாக வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் இந்த நேரத்தில் உங்களை தேடி வர காத்துட்ருக்கு. பிள்ளை அல்லது பெண்களில் ஒருவர் உத்தியோகம் காரணமாக கண்டிப்பாக வெளிநாடு சென்று வரத்துக்கான யோகங்கள் இருக்குது. தற்காலிக பணியாளர்களுக்கு கண்டிப்பாக பணி நிரந்தரமாக்கப்படும். கணவர் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அன்பும் இருக்கும். திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். பிள்ளைகளில் படிப்புக்கு உத்தியோகத்து காரணமாக கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு பெறப்பட்டுள்ளது. பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை போகக்கூடிய யோகமும் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாடு செல்ல ஆர்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிட்டும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடுக்கு போயிட்டு வாங்க. உயரதிகாரிகளோட ஆதரவு பணிகளில் நிச்சயமாக இருக்கும். வேலைக்கு புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் பிள்ளைகள் பெண்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்லதொரு வேலையே உங்களுக்கு அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்திற்கு ஆதரவாக இருக்கிறதுனால நல்ல லாபம் அடையலாம். சிறு தொழிலில் இருப்பவங்க கூட நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிட்டும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்ற தருணம் அப்படின்னும் சொல்லலாம். சக கூட்டாளிகள் அவங்களும் ஒத்துழைப்பாங்க. வியாபார அபிவிருத்தி சம்மந்தமாக வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று வருவதும் லாபகரமாக இருக்கும். கூட்டாளிகளும் ஒத்துழைப்பாங்க. மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் நல்லபடியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். உயர்கல்விக்கு உதவிகள் உங்களை தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களோட நலனிற்கு அதிபாத்தியம் கொண்டுள்ள கிரகங்களில் சுக்கிரன் தான் பிரதானமானவர். அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பெண்களுக்கு பல நன்மைகள் காத்துட்ருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிதாக வேலை தேடிட்டு வரும் பெண்மணிகளுக்கு ஒரு நல்லதொரு நிறுவனத்தில் மனதிற்கு ஏற்ற வேலை பிடித்த வேலையாக அமையவும் வழி இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்லதொரு வரன் அமையவும் காத்துட்ருக்குது. கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசமாகவும் புதிதாக இருக்கிறவங்களுக்கு மகப்பேருக்கு வாய்ப்புகளும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். கூடிய வரையில் வெயிலில் அலையிறது மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சென்று நெய்யாலான தீபத்தை துர்க்கைக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குருவருள் பூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அடுத்தடுத்த ராசினருக்கு பார்க்க இருக்கும். முந்தின பதிவுகளில் மேஷம் முதல் கன்னிராசிக்கு வரையான குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம். மறக்காமல் பலன்கள் பரிகாரங்கள் பார்த்து அதுபடி நடந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் குருவருள் பூரணமாக கிடைக்கும். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.